ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் யூஎஸ்ஏ தமிழன் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு யூசர் ரிக்வஸ்ட் பார்ப்போம். தினகரன் சீதாபதி அவர் ஆண்டனாஸ் பற்றி பேச சொல்லியிருக்காரு. இது ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட பிளேலிஸ்ட்டும் போய் செக் அவுட் பண்ணுங்கள். அதில் டிசிப்ளின் வழியாக நான் சார்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸை. நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஓகே. சூப்பர். நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். இன்றைக்கி பேச போகிற டாபிக் ஆண்டனாஸ் பற்றி. அதை கொஞ்சம் புரிய வைக்கிறதுக்கு நான் இந்த வாட்டர் பாட்டிலோடு வந்திருக்கேன். இதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆண்டனாஸ் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு புரியணும்னா நான் ஃபவுண்டேஷனல் வீடியோஸ் 2 போட்டிருக்கேன். அது ஒன்று வயர்லெஸ் கம்யூனிகேஷன் பற்றி, இன்னொன்று 2.4 GHz அது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு. அந்த 2 வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ புரியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்ம நிறைய டாப்பிக்கை ஸ்கிப் பண்ணிடுவோம். அந்த வீடியோவில் தான் நான் எல்லாத்தையும் தெளிவாக விளக்கியிருக்கேன். சரி, ஆண்டனா ஒரு ஓவர்லுக்டு கம்போனன்ட் நம்ம வாழ்க்கையில். முன்னாடி அந்த டெக்னாலஜி எல்லாம் வளர்றதுக்கு முன்னாடி ஆண்டனாஸ் எல்லாம் விசிபிளாகவே தெரியும். வீட்டு மொட்டை மாடியிலலாம் ஆண்டனா இருக்கும். அதனால நம்ம ஆண்டனா பற்றி மறக்காமல் இருந்தோம். இப்போ ஆண்டனா எல்லாம் சுருக்கி உள்ளே வச்சிட்டாங்க. இப்போ செல்ஃபோன் எடுத்தீங்க அப்படின்னா ஆண்டனா உள்ளே இருக்குது, ஆனால் நம்மளுக்கு தெரியறதில்ல. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த டிஷ் ஆண்டனான்னு ஒன்று இருந்தது. அதுதான் பெருசாக இருந்தது, கொஞ்சம் விசிபிளாக. அதுக்கப்புறம் இப்போ ஆண்டனா எல்லாம் ரொம்ப மைக்ரோ சைஸில் கொண்டாந்துட்டாங்க. அதனால தான் நம்ம ஆண்டனா பற்றி அவ்வளோ கவலைப்படுறதில்ல. ஆனால் எந்த வயர்லெஸ் கம்யூனிகேஷன் எடுத்தாலும் ஆண்டனா இல்லாமல் பாசிபிளாக கிடையாது. நம்ம இன்னொருத்தர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணாலே ஆண்டனா தான். கம்யூனிகேஷன்றது வாய்ஸ் கம்யூனிகேஷன் மட்டும் கிடையாது. வாய்ஸ்லெஸ் கம்யூனிகேஷன் எது இருந்தாலும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சிக்னல் டிரான்ஸ்மிஷன் அண்ட் ரிசீவிங் தான் ஆண்டனாவோட மேஜர் பங்கு. சரி, ஆண்டனா பற்றி நம்ம உள்ள டெப்த்தாக போகிறதுக்கு முன்னாடி அது என்னென்ன வெரைட்டி ஆஃப் ஆண்டனா இருக்குன்றது நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ஆண்டனாவோட டைப்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 டைப் தான் இருக்குது. எல்லாமே நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஒன்று மோனோபோல் ஆண்டனா. என்னன்னா நம்ம பழைய காலம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி மாதிரி இருக்கும். அந்த கம்பியை இழுத்து விடுவோம். அது மோனோபோல் ஆண்டனா. இல்லை நம்ம ஸ்ட்ரிங் பண்ணிக்கலாம் அந்த கம்பியை. இன்னொன்று டைபோல் ஆண்டனா. அதில் மோனோபோலில் ஒரு கம்பி, டைபோலில் 2 கம்பி இருக்கும். அது ஒரு டைப் ஆஃப் ஆண்டனா. இன்னொன்று யாகி ஆண்டனா அப்படின்னு ஒன்று இருக்குது. அது ஒரு டைப் ஆஃப் ஆண்டனா. அதனோட பர்பஸ் வேறு. லூப் ஆண்டனான்னு ஒன்று இருக்குது. லூப் ஆண்டனானா சர்க்கிள் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அதுவும் ஒரு ஸ்பெசிஃபிக் பர்பஸ் இருக்குது. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் டிவிக்கெல்லாம் அதான் யூஸ் பண்ணுவோம். இன்னொன்று போ டை ஆண்டனான்னு ஒன்று இருக்குது. போ டைனா நம்ம டையில் போடுவோம், அதுதான் போ டை. ஸோ அந்த ஷேப்பில் இருக்கும் ஒரு ஆண்டனா. அப்புறம் ஃபெமிலியராக இருக்கிற டிஷ் ஆண்டனா. டிஷ் ஆண்டனான்றது ஒரு டிஸ்க் ஒன்று இருக்கும். அந்த டிஸ்க் அந்த சேட்டலைட்டை ஃபோக்கஸ் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த டிஷ்ஷை. ஸோ அதுதான் டிஷ் ஆண்டனா. ஸோ எந்த ஆண்டனா எடுத்தாலும் ஃபங்க்ஷனாலிட்டி ஒன்று தான். ஒரு சிக்னலை டிரான்ஸ்மிட் பண்ணணும், அப்புறம் ஒரு சிக்னலை ரிசீவ் பண்ணணும். ஸோ இதுதான் அதனோட ப்ரைமரி ஃபங்க்ஷன். நம்ம அந்த சிக்னலை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு இன்னொரு என்ஹான்ஸ்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா ஒரு கெயின் காம்பனண்ட் வச்சுருப்பாங்க. அதாவது ஆம்பிளிஃபிகேஷன் காம்பனண்ட் ஆண்டனாவில் வச்சுருப்பாங்க. அது சில ஆண்டனாஸில் இருக்கும். ஏன்னா சிக்னல் சில இடத்துல வீக்காக இருக்கிறதுனால கெயின் கிடைக்கிற மாதிரி ஆம்பிளிஃபிகேஷன் ஒன்று பண்ணியிருப்பாங்க. அது ஒரு அடிஷ்னல் காம்பனண்ட் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இன் ஜென்ரல் ஆண்டனாவோட பர்பஸ் இதுதான். ஸோ இந்த சிக்னல் பாஸ் ஆகுறது, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் பாஸ் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு ஸ்பெக்ட்ரம் இருக்குது. ஸோ ரேடியோ வேவ்ஸோட ஸ்பெக்ட்ரம் இருக்குது. அந்த ஸ்பெக்ட்ரம் டிபெண்டிங் ஆன் என்ன வேவ் லென்த், அதை பொறுத்து என்ன ஆண்டனா யூஸ் பண்ணுறோம் அது மாறிடும். இந்த வேவ் லென்த் கூட எவ்வளோ ஃப்ரீக்வன்சியில் அனுப்புறதும் ஒரு சம்பந்தம் இருக்குது. அதாவது எப்படின்னா இப்போ ஷார்ட்டர் வேவ் லென்த் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஜாஸ்தியாக ஃப்ரீக்வன்சி தேவைப்படும். பெரிய வேவ் லென்த் இருந்ததுன்னா உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி கம்மியாக தேவைப்படும். இந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா 10 கிலோஹெர்ட்ஸ்லேருந்து கிகாஹெர்ட்ஸ் வரைக்கும் இருக்குது, டிபெண்டிங் ஆன் பர்பஸ். இப்போ நம்ம விஹெச்எஃப் பேண்ட், யூஹெச்எஃப் பேண்ட், அப்புறம் மைக்ரோவேவ் பேண்ட், இதெல்லாம் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி. அதுக்கேற்ற மாதிரி ஆண்டனாவோட பர்பஸும் மாறிடும், எதுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுறோம் அப்படின்னு. ஆனால் காமனான சில விஷயம் இருக்குது ஆண்டனாவில். ஆண்டனா ஒரு சிக்னலை டிரான்ஸ்மிட் பண்ணணும் அப்படின்னா அந்த சிக்னல் கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு டிரான்ஸ்டியூசர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த டிரான்ஸ்டியூசர் பற்றி நான் விளக்கமாக ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த லிங்க் நான் கீழே போடுறேன். ஸோ அந்த டிரான்ஸ்டியூசர்ஸ் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னலை ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் அந்த ஆண்டனா அதை அனுப்பிச்சிடும் அந்த சிக்னலை. அப்புறம் ரிசீவிங் எண்ணில் அதே ஆண்டனா வச்சு அதாவது அதே டைப் ஆஃப் ஆண்டனா வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், ரிசீவ் பண்ணுவோம். ரிசீவ் பண்ணி மறுபடியும் அந்த கன்வர்ஷன் நடக்கும். நடந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை நம்ம எலக்ட்ரிக்கல் சிக்னலாக மாற்றி அதுக்கப்புறம் தான் டிவியில் நம்மளுக்கு படம்லாம் தெரியும். ஸோ அதுதான் ப்ராசஸ். ஆனால் என்னன்னா இதில் ஒரு க்ரைட்டீரியா என்னன்னா இந்த ஆண்டனா ஒரு விசிபிள் ரேஞ்சுன்னு ஒன்று இருக்குது. அந்த விசிபிள் ரேஞ்சில் தான் சிக்னல் அனுப்புவாங்க. இப்போ சில டைம் பார்த்தீங்கன்னா ஆண்டனாலாம் ரொம்ப ஹைட்டில்
நிறுத்தி வச்சிருப்பாங்க. நம்மளுக்கு யோசிப்போம், ஏன் ஆண்டனா வந்து ரொம்ப ஹைட்ல இருக்கு அப்படின்னு. எதுக்கு ரீசன் அப்படின்னா, நம்மளோட எர்த்தோட கர்வச்சர் வந்து இருக்கிறதுனால வந்து ஒரு ஆண்டனா 2 ஆண்டனா கம்யூனிகேட் பண்ணணும். அதாவது ஒண்ணு அப்ஸ்ட்ரக்ஷன் இல்லாம போகணும் அப்படின்னா, ஒரு 20 கிலோமீட்டர் இல்ல 25 கிலோமீட்டர் வரைக்கும் தான் அப்ஸ்ட்ரக்ஷன் இல்லாம போகும். அதுக்கு மேல வந்து எர்த்தோட கர்வச்சர் இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, சிக்னல் வந்து அது பெண்ட் ஆகாது. ஸோ அதனால வந்து என்னன்னா, அந்த சிக்னல் வேஸ்ட் ஆயிடும். அதனால தான் என்ன பண்ணுவாங்க, அந்த ரேஞ்ச கொஞ்சம் அதிகம் பண்றதுக்கு ஆண்டனா கம்பத்த மேல ஏத்தி வச்சுருவாங்க. மேல ஏத்தும்போது இன்னும் கொஞ்சம் அடிஷனல் கிலோமீட்டர்ஸ் கிடைக்கும். அந்த சிக்னல் அனுப்புறதுக்கு. ஸோ இன்னொரு பாசிபிலிட்டி வந்து என்னன்னா, சில ரேடியோ வேவ்ஸ் வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆகும். அதாவது நம்ம ரேடியோ வேவ்ஸ் வந்து மேல வானத்துக்கு போகும்போது அங்க இருக்கிற ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல போயிட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி கீழே வரும். ஸோ அதனால இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் கிடைக்கும் அந்த ரேஞ்சில். பட் காமனாக என்ன புரிஞ்சுக்கன்னா, எல்லா ஆண்டனாக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்கு. அதனால தான் வந்து கிரவுண்ட் ஸ்டேஷன்ஸ் வந்து நிறைய வச்சிருப்பாங்க. இப்போ டிவி ஸ்டேஷன் அப்படின்னா, இல்லை மொபைல் சிக்னல் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல போனோம் அப்படின்னா, உங்களுக்கு மொபைல் டவரே எக்கச்சக்கமா இருக்கும். அது மொபைல் டவர்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரொம்ப ஹைட்ல வச்சிருப்பாங்க. ஏன்னா அது ரீசன் அதுதான். உங்களுக்கு வந்து அந்த சிக்னலை வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ரேடியஸ் மேல அந்த சிக்னல் வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது. அது ஒன்று. இந்த ஆண்டனாஸ்ல இருக்கிற இன்னொரு பொதுவான விஷயம் வந்து என்னன்னா, ஆண்டனாவோட சைஸ். சில டைம் பார்த்தீங்கன்னா, ஆண்டனா ரொம்ப பெருசா இருக்கும். இன்னொன்னு குட்டியா இருக்கும். இன்னொன்னு வந்து ரொம்ப சென்டிமீட்டர்ல தான் இருக்கும். இது எப்படி டிட்டர்மைன் பண்றாங்க? ஏன் ஆண்டனா ஏன் எல்லாமே பெருசா இருக்கக்கூடாது? ஏன் சின்னதா இருக்கக்கூடாது? அப்படின்னு கூட நம்ம கேட்கலாம். இது எப்படி டிட்டர்மைன் பண்றாங்கன்னா, அதனோட வேவ் லென்த் வச்சு தான். இப்போ ஒரு ஒரு வேவ் லென்த் வந்து இப்போ 100ன்னு வச்சுக்கங்களேன். ஆண்டனாவோட சைஸ் வந்து பாதி வேவ் லென்த் இருக்கணும். அதுதான் வந்து ஆண்டனாவோட சைஸ். அதுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கு. இப்போ என்ன வேவ் லென்த்ன்றது நம்ம என்ன ரேடியோ வேவ்ஸ் அனுப்புறோம் அதை பொறுத்து இருக்கு. இப்போ வந்து நம்மளுக்கு தெரியும் அந்த ஸ்பெக்ட்ரம்ல வந்து 10 கிலோ ஹெர்ட்ஸ்ல இருந்து நம்ம கிகா ஹெர்ட்ஸ் வரைக்கும் அனுப்பலாம். ஸோ இப்போ நீங்க 10 கிலோ ஹெர்ட்ஸ் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த வேவ் லென்த் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். அப்படின்னா அதை நீங்க பாதியா நீங்க டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த ஆண்டனாவோட சைஸ் வந்து ரொம்ப பெரிய ஆண்டனாவா போயிடும். அதனால தான் வந்து முன்னாடி இந்த டெக்னாலஜிலாம் பார்த்தீங்கன்னா, வீட்டு மேல பெரிய ஆண்டனா இருக்கும். அதுக்கு ரீசன் வந்து அந்த வேவ் லென்த் கால்குலேஷன்ல அந்த மாதிரி பண்றாங்க. இப்போ இதே வைஃபை மாடம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு ஆண்டனா வந்து சின்னதா இருக்கும். செல்ஃபோன்ல எடுத்தீங்கன்னா ஆண்டனா வந்து சின்னதா இருக்கும். ஏன்னா அது வந்து ஷார்ட் வேவ் லென்த். ஷார்ட் வேவ் லென்த்தா இருக்கிறதுனால வந்து என்ன ஆகும்னா, அதனோட கால்குலேஷன் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஆண்டனா வந்து ஒரு 1 சென்டிமீட்டர் ஆண்டனா இருந்தா கூட போதும். அந்த மாதிரி தான் வந்து அந்த டிட்டர்மினேஷன் வந்து பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம் நீங்க ஆண்டனால வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஆண்டனால வந்து நிறைய கம்பிங்க இருக்கும். நம்மளுக்கு வந்து குழம்பிடும். ஏன்டா இவ்வளோ கம்பிங்க இருக்கு அப்படின்னு. சில ஆண்டனால கம்பியா இருக்காது. வெறும் ஒரு டிஷ் மட்டும் குடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷனாலிட்டி வைஸ் வச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இப்போ கம்பிங்கெல்லாம் இருக்கிற ஆண்டனா வந்து உங்களுக்கு ஒரு கம்பி தான் இம்பார்ட்டன்ட். அது வந்து டைபோல் இல்லை மோனோபோல் அப்படின்னு. அந்த ஒரு கம்பி தான் இம்பார்ட்டன்ட். ஆனால் ஏன் மற்ற கம்பிங்கெல்லாம் இருக்கு அப்படின்னா, அந்த ரேடியோ வேவ்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ண வைக்கிறதுக்கு தான். இந்த பின்னாடி இருக்கிற கம்பிங்க என்ன பண்ணும் அப்படின்னா, அது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி சென்டர் கம்பிக்கு வந்து அனுப்பும். யூஸ்வலாக வந்து அந்த மெயின் கம்போனன்ட் கம்பி வந்து சென்ட்ரலில் தான் இருக்கும் அந்த போல். ஸோ அதே மாதிரி முன்னாடி இருக்கிற கம்பிங்க என்ன பண்ணால் அது வந்து டைரக்ட் பண்ணி விடும் இந்த சென்டருக்கு. ஸோ இதுதான் பர்பஸ். இப்போ டிஷ்னு வச்சுக்கலாம். டிஷ் வந்து எப்படி பண்ணிப்பாங்கன்னா, அந்த கர்வாக பண்ணியிருக்கிறதுனால வந்து எந்த ரேடியோஸ் வந்து ஹிட் பண்ணாலும் அது சென்டராக ஃபோக்கஸ் பண்ணி ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து வரும். அங்கே தான் வந்து ஒரு ஒரு கப் மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல தான் உள்ள ரிசீவ் ஆகும் அந்த ஆண்டனால. இப்போ ஆண்டனாவோட சைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பி வச்சு இருக்கிற சிம்பிள் ஆண்டனா இருக்கு. இதே மாதிரி நிறைய கம்பிங்க வச்சு கூட இருக்கு. அது ரீசன் வந்து என்னன்னா, எவ்வளோ மேக்ஸிமம் கவரேஜ் கொடுக்க முடியும் அந்த சென்டர் ஒரு இம்பார்ட்டன்ட் கம்பிக்கு. அதனால தான் வந்து அந்த டிசைனே வந்து அதை பண்ணுவாங்க. இன்னொன்று லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து வரும்போது நிறைய ரிஃப்ளெக்ஷன் தேவைப்படும். ஏன்னா நிறைய மேக்ஸிமம் கவரேஜ் இருந்தால் தான் உங்களுக்கு சிக்னல் ஸ்ட்ரென்த் வந்து நல்லா இருக்கும். அது ஒரு ரீசன் இதில் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு. ஆண்டனால இருந்து சிக்னல் வெளியில போயிடுச்சு அப்படின்னா, அது வந்து ஒரு ரேடியலாக தான் போகும். 360 டிகிரி மாதிரி தான் போகும். ஆனால் நம்ம ஆக்சுவல் மெஷர்மெண்ட் பண்ணி வச்சு பார்த்தோம் அப்படின்னா, எங்கே சிக்னல் ஸ்ட்ரென்த் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த போல்ஸ் எங்கே இருக்கோ அந்த இடத்துல தான் வந்து சிக்னல் ஸ்ட்ரென்த் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. எப்படி நீங்கள் இமேஜின் பண்ணலாம், ஒரு ஒரு நம்பர் 8 நீங்கள் போட்டிங்க அப்படின்னா, அந்த 8ல இருக்கிற அந்த இன்டர்செக்ஷன் அங்கே வந்து தான் வந்து அந்த ஆண்டனாவோட போலோட சென்டர் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போனா உங்களுக்கு வந்து சிக்னல் ஸ்ட்ரென்த் வந்து ஒரு பலூன் மாதிரி இந்த சைடு ஒரு ஒரு போகும், அப்போ இன்னொரு சைடு வந்து போகும். நம்ம வந்து என்ன நினச்சிப்போம்னா, ஆண்டனா இருக்கிறதுனால வந்து நம்ம எல்லா சைடும் போகும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆக்சுவலாக அது வந்து அவ்வளோ அக்யூரேட் கிடையாது. இப்போ நமக்கு தெரியும் எந்த இடத்துல வந்து ஸ்டேஷன் இருக்கோ, இல்லை எந்த ஊருக்கு நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணுமோ அந்த ஆண்டனா வந்து நம்ம ஏன் திருப்பி வைக்கிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து அந்த ஆண்டனாவோட சிக்னல் ஸ்ட்ரென்த் வந்து நம்ம மெஷர் பண்ணி பார்க்கும்போது ஒரு சில இடத்துல தான் வந்து சிக்னல் ஸ்ட்ரென்த் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால தான் அந்த டைரக்ஷன் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ரிசீவ் பண்ணுறவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கேருந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல டைரக்ஷன் அவங்க செட் பண்ணி வைக்கணும். அப்போ தான் வந்து அவங்களால வந்து மேக்ஸிமம் கவரேஜ் வந்து கிடைக்கும். நம்ம வந்து ஆஃப் செட்டாக வச்சுட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த அந்த சிக்னல் ஸ்ட்ரென்த் இருக்காது. அதனால தான் சில டைம் வந்து நம்ம ஆம்பிளிஃபயர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண வேண்டியதாக போயிடும். இப்போ பூஸ்டர்னுவோம் நம்ம ஆண்டனாக்கு. அந்த பூஸ்டர்லாம் நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, சிக்னல் ஸ்ட்ரென்த் இல்லாத டைமில் அந்த அந்த ஆம்பிளிஃபயர்ஸ் வந்து ஆம்பிளிஃபை பண்ணி அந்த சிக்னலை கொடுக்கும். ஸோ அது வந்து கெயின் அப்படின்வாங்க. சரி, இப்போ வந்து நம்ம ஆண்டனால சிக்னல் எப்படி போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் இந்த வாட்டர் பாட்டில் வச்சு. இது வந்து ஒரு டயபோல் ஆண்டனா அப்படின்னு வச்சுக்கலாம். டயபோல்னா என்னன்னா, உங்களுக்கு வந்து 2 எண்ட் இருக்கும். இந்த மாதிரி சென்டரில் ஒரு கப்ளிங் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் தான் 2 ஒயர் வந்து அட்டாச் ஆகும். ஸோ ஒன்று வந்து பாசிட்டிவ் டெர்மினல், இன்னொன்று வந்து நெகட்டிவ் டெர்மினல். இப்போ ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் இருந்தது அப்படின்னா, இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் மாறிக்கிட்டே இருக்கும். சரி, இந்த ஆண்டனாவுக்கு முன்னாடி நிறைய கம்பிங்க இருக்கும்.
அதனோட பர்பஸஸ் வந்து ரிஃப்ளெக்ஷன் மட்டும்தான். ஆனால் மெயினாக நீங்கள் எந்த ஆண்டனா பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு டைபோல் ஸ்ட்ரக்சர் ஒன்று வச்சுருப்பாங்க. அப்புறம் டிஸ்க்னா வேறு ஷேப்பில் இருக்கும். சரி, இப்போது ஆல்டர்னேட்டிங் கரண்ட் வந்து இங்கே இந்த எண்டுக்கும் இந்த எண்டுக்கும் மாறிட்டு கோல் வந்து என்னன்னா நம்மளுக்கு வந்து இந்த வேவ்ஸ் வந்து ப்ராபகேட் ஆகணும். இது வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸாக கன்வெர்ட் ஆகி ப்ராபகேட் ஆகணும். அதுக்கு வந்து நம்ம வாட்டர் பாட்டில் வந்து வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். இப்போ இந்த வாட்டர் பாட்டில் எடுத்துப்போம். இந்த வாட்டர் பாட்டில் வந்து இது இவ்வளோ சைஸில் இருக்குன்னு இமேஜின் பண்ணிப்போம். ஸோ இந்த வாட்டர் பாட்டில் வந்து ஒரு டயபோல் ஆண்டனா அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த வாட்டர் பாட்டிலில் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் தண்ணி இருக்குது. இந்த தண்ணி தான் வந்து எலக்ட்ரான்ஸ், அதாவது நம்ம வந்து அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல் வந்து இங்கே வருது. ஸோ இந்த தண்ணி தான் எலக்ட்ரான்ஸ்னு வச்சுப்போம். இப்போ டயபோல் ஆண்டனால வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு எண்டில் பாசிட்டிவ் இருக்கும்போது இன்னொரு எண்ட் வந்து நெகட்டிவாக இருக்கும். அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆகும். இந்த டேரக்ஷன் வந்து அந்த டேரக்ஷன் வந்து ஃப்ளோ ஆகும். அதே மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் மாறி போச்சு அப்படின்னா மறுபடியும் எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த இடத்துலேருந்து இந்த இடம் ஃப்ளோ ஆகும். இது ஸ்பீடாக நடந்துக்கிட்டே இருக்கும். இது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, எந்த இடத்துல வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து அக்யூமுலேட் ஆகுதோ அங்கே வந்து ஹையர் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும், அதாவது அதனோட பீக்கில் இருக்கும். அதே மாதிரி இந்த போலாரிட்டி சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த தண்ணி வந்து இந்த சைடு வர மாதிரி எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த சைடு போயிடும். ஸோ அப்போனா இந்த மேக்னெட்டிக் ஹைட் வந்து கம்மியாயிட்டே வந்து இந்த எண்ணில் வந்து பெருசாக கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். என்ன பிரச்சனைனா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் வந்து இந்த கண்டக்டர் சுற்றி தான் இருக்கும். இதை நம்ம எப்படி வந்து ப்ராபகேட் பண்ணுறது? ப்ராபகேட்னா வெளியில் அனுப்புறது. ஏன்னா அது அன்ஷா வந்து வேவ்ஸ். இல்லாட்டி இங்கேயே மாட்டிக்கிட்டு இருந்ததுன்னா அது கண்டக்டர் வரைக்கும் தான் இருக்கும். நம்ம எலக்ட்ரிசிட்டி வர வர இங்கேயே இருக்கும் அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். ஸோ அதுதான் பிரச்சனை. ஸோ இது வந்து மாறி மாறி நடக்கிறதுனால வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து வேரியிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கும். அது ஒன்று. இன்னொன்று வந்து இந்த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு ஒரு கரண்ட் ஒன்று ஜென்ரேட் ஆகும். அந்த கரண்ட் வந்து இப்போ இந்த சைடு தான் பாசிட்டிவ் இருக்குது அப்படின்னா பாசிட்டிவ் டு நெகட்டிவ் வந்து ஃப்ளோ ஆகும். அதே மாதிரி எலக்ட்ரான்ஸ் இந்த சைடு வந்துட்டோடனே இங்கே பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல இருந்து இங்கே ஃப்ளோ ஆகும் கரண்ட். அப்படின்னா அந்த எலக்ட்ரிக் கரண்ட்டும் வந்து மாறி மாறி போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ இதில் என்ன நடக்குது அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இந்த ஆக்சஸில் இருக்கும், கரண்ட் வந்து இந்த ஆக்சஸில் இருக்கும். அதாவது ஒரு 90 டிகிரி ஆஃப்செட்டில் இருக்கும். ஸோ இப்போ வந்து இது ஸ்பீடாக நடக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஆண்டனா விட்டு இந்த வேவ் வந்து ப்ராபகேட் ஆகிடும். அதுதான் வந்து நடக்குது. ஸோ ஒவ்வொரு டைம் வந்து இந்த ஃப்ரீக்வன்சியில் போகும்போது அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து வெளியில் வந்து இந்த பபுள் மாதிரி வெளியில் தப்பிச்சு ஓடி போயிடும். இப்போ அது வெளியில் போகும்போது என்ன ஆகும்னா அதுக்கு வந்து 2 ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஒன்று வந்து அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். இன்னொன்று வந்து அது கூட அசோசியேட்டட் 90 டிகிரி ஆஃப்செட்டில் வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒன்று இருக்கும். அதுதான் வந்து ரிசீவிங் எண்டில் போயிட்டு கலெக்ட் பண்ணி டேட்டா வந்து நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணுறது. இப்போ ஒரு ஆண்டனா சிக்னல் அனுப்பிச்சிச்சு. இப்போ இன்னொரு ஆண்டனா அது எப்படி ரிசீவ் பண்ணுது? இதே தான் ரிவர்ஸ் ப்ராசஸ். வந்து நம்மளுக்கு வருது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து அந்த டைபோல் இல்லாட்டி டிஷ்ல வந்து நம்ம ரிசீவ் பண்ணிட்டோம்னா அந்த ஆண்டனா ரிசீவிங் சர்க்யூட்குள்ளே போயிடும். அங்கே என்ன பண்ணாங்கன்னா அங்கே வந்து 2 எலக்ட்ரோடு ஒன்று இருக்கும். அது அந்த மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து அதை கேப்சர் பண்ணிட்டு அங்கே ஒரு டிரான்ஸ்டியூசர் இருக்கும். அந்த டிரான்ஸ்டியூசர் யூஸ் பண்ணி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணிட்டு அதை கொண்டு போய் நம்ம அவுட்புட்டாக டெலிவிஷன் அந்த மாதிரி இடத்துக்கு வந்து நம்ம கொடுத்துரும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த சிக்னல் டிரான்ஸ்லேஷனில் வந்து அந்த டிரான்ஸ்லேட் பண்ணுற ஒரு சர்க்யூட் வச்சு தான் அது வந்து நம்ம எடுப்போம். இப்போ சிக்னல் ஸ்ட்ரென்த் வீக்காக இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து தெளிவாக வராது, இல்லை வாய்ஸ் சரியாக கேட்காது, அது ஒரு பிரச்சனை வரும். ஸோ என்ன ரீசன் அப்படின்னா நம்ம ரிசீவ் பண்ணுற எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து என்ன குவாலிட்டியாக வருது அதை பொறுத்து தான் இருக்குது. சரி, நம்ம ரீகேப் பண்ணுவோம். ஆண்டனா இல்லாமல் நம்ம ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் பண்ண முடியாது. நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆண்டனா இருக்குது. அதில் நம்ம வந்து இப்போ மொபைல் ஃபோன்லாம் யூஸ் பண்ணுறதுனால அந்த ஆண்டனா காம்பனண்ட்டை உள்ளே மறைச்சி வச்சுட்டாங்க. அதனால் நம்மளுக்கு தெரியறதில்ல. அதனோட ஹோல் ஃபிலாசபியே வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னலை வந்து அது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனாக கன்வெர்ட் பண்ணுறது தான். அது கன்வெர்ட் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து அதை ப்ராபகேட் பண்ணணும். அந்த ப்ராபகேட் பண்ணுறது தான் என்ன பண்ணுவாங்க, ஒரு டைபோல் மெக்கானிசம் அந்த மாதிரி ஒரு மெக்கானிசம் வச்சு பாசிட்டிவ் நெகட்டிவ் ஸ்விட்ச் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அது எஸ்கேப் ஆகிடும். அந்த சர்க்யூட் போர்ட்லேருந்து ஒரு பபுள் மாதிரி எஸ்கேப் ஆகிடும். ஸோ அது எஸ்கேப் ஆகிட்டோன்னா அதனோட ஸ்பீடு, அதனால் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து ஸ்பீட் ஆஃப் லைட் தான், அது வந்து போயிடும். ஆனால் ரிசீவிங் எண்டில் வந்து விசிபிலிட்டின்னு ஒன்று இருக்குது. அந்த விசிபிலிட்டி எர்த்தோட கர்வச்சர் இருக்கிறதுனால எவ்வளோ மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் போக முடியும், ஒரு 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் வரைக்கும் தான் போகும். அந்த இடத்துல போய் அது ரிசீவ் பண்ணிடும். ரிசீவிங் ஆண்டனாவில் வந்து அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த சர்க்யூட்டில் வச்சு நம்மளுக்கு வந்து சிக்னல் வந்து காமிப்பாங்க. அது வீடியோவாக வரலாம், இல்லை வாய்ஸாக கூட வரலாம். ஸோ இந்த ஃபினாமினா தான் வந்து ஆண்டனாவில் நடக்குது. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட வீடியோஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் கமெண்ட்ஸ் இருந்தாலும் போடுங்க. ஏதாவது புது வீடியோ டாபிக் வேணுன்னா கூட கமெண்ட்ஸில் போடுங்க. நான் அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து வீடியோ போடுறேன். சரிங்களா? பாய்.